பையன் எப்பொழுதும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து குட் நைட் சொல்லணும்னு எதிர்பார்ப்பான். பொழுதும் போல வழக்கமா அவங்க அப்பா அந்த பையனுக்கு குட் நைட் சொல்ல அவன் ரூம் கிட்ட போறாரு. ஆனா அவங்க பையன் எப்பொழுதுமே உட்கார்ந்துருப்பான். ஆனா அன்னைக்கு போர்வைய மூஞ்சி ஃபுல்லா போத்திட்டு படுத்திருக்கான். இவர் போய், டேய் என்னாச்சு, எந்திரிடா, குட் நைட் சொல்லல, அதுக்குள்ள தூங்குற அப்படின்னு குட் நைட் சொல்ல ட்ரை பண்றாரு. அந்த பையன் போர்வைய பொறுமையா விளக்குறான். அவங்க அப்பாவை பாக்குற பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க அப்பாவும் சரி என்ன ஆச்சுன்னு கேட்போன்ட்டு என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்பா, கீழே மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குப்பா, கட்டில கொஞ்சம் செக் பண்றீங்களா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவங்க அப்பா ரொம்பவே நக்கலா சிரிக்கிறாரு. என்னடா அவன் இத்தனை நாள் இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி இன்னைக்கு ஏதோ மான்ஸ்டர்ஸ் அது இதுன்னு வளரிட்டு இருக்கான், அதுவும் இந்த காலத்துல அப்படின்னு அவனுக்காக ஒரு தடவை அந்த கட்டில குனிஞ்சு பார்க்க சொல்றான். அவரும் முட்டி போட்டு அந்த கட்டிலுக்கு அடியில பாக்குறாரு. பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரே ரொம்ப பயந்துட்டாரு. அவர் முகத்திலும் அதே பதட்டம், ஒரே வேர்வையா வழிஞ்சு ஊத்துது. அவர் ஒரு நிமிஷம் நல்லா கண்ணை மூடிட்டு திருப்பி திறந்து பாக்குறாரு. ஒருவேளை அவர் பார்த்தது இலூஷனா கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனா கீழே இருக்கிறது அவரோட பையன். அந்த பையன் என்ன சொல்றானா, அப்பா என் பெட்டுக்கு மேல யாரோ இருக்காங்கப்பா, அது யாருன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான்.